ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 4. ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள், சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாய் இருந்தான். சீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாய் இருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாய் இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாய் இருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபுத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: ஊரின் குமாரன், இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின் குமாரன், இவன் மாக்காத்சிலும் சால்பீமிலும் பெத்ஷிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேதின் குமாரன், இவன் அருபோத்தில் இருந்தான். சோகாவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அபினதாபின் குமாரன், இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அகிலூதின் குமாரனாகிய பானா, இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சர்த்தனாவுக்கு பக்கமாகவும் எஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்செயான் தொடங்கி ஆபேல் மெகொல்லா மட்டும் எக்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்செயான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் குமாரன், இவன் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்திலுள்ள மனாசேயின் குமாரன் யாவினின் கிராமங்களும் மதில்களும் வெங்கல தாழ்பாளுகளும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களும் உள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் குமாரன் அகிதனாப், இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ், இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி, இவன் பென்யமீனில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர், இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாவோனின் ராஜாவாகிய, இது ஏதோ தப்பாக வருது, அது என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? 19. சரி, ஓகே. சரி, ஓகே சிஸ்டர். எமோரியன் ராஜாவாகி அதான் அந்த சந்ததி தான் இருக்கும். இதை படிக்கிறதுக்கு கடுப்பாய் தான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் படிக்க மாட்டாங்க. அதனாலேயே பாதிரியார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேதம் நினச்சிட்டு நம்பிடுவாங்க. ஸோ அதையும் பொறுமையாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ராஜாவாகிய ஓமுக்கும் பிறந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாய் இருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாய் இருந்தது. புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். இதெல்லாம் அவர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாரா? இல்லை, அதில் பாருங்க, நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவுன்னு தான் இதை சொல்கிறாங்க. ஒரு நாள் இவ்வளோ சாப்பிட முடியுமா?
நம்ம இந்து மதத்தில் வந்து பீமன் அது மாதிரி நிறையா சாப்பிடுவார்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதே நல்லது தான், இது நிஜத்தில் நடக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. மலைப்பாம்பு கூட இவ்வளோ சாப்பிடாது இல்லையா, ஒரு மாடு தான் சாப்பிடும். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்திலுள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஸோ ஆக்சுவலாக அங்கே சொர்க்கம்ன்றதே திராட்சை அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குன்றது தான் சொர்க்கமே அவங்களுக்கு. ஆனால் ஒரிஜினல் சொர்க்கம் தங்க மாட மாளிகையில் இருப்பாங்க. ஒருத்தன் திராட்சை செடிக்கு கீழே இருக்கிறான்னா அவன் வீடே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறான் தானே அர்த்தம். அத்தி மரத்து நிழலில் இருந்தான், திராட்சை செடி நிழலில் இருந்தான்றாங்க. சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாக்கோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலிருந்தும் நானாஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஸோ ராஜா வந்து ஆட்சி தான் செய்வார். இவர் கவிதை இதெல்லாம் எழுதிட்டுருக்காரு. இதை கேட்குறதுக்கு வராரு அப்படின்னா இவர் சொற்பொழிவுலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது புரியுது. ஆனால் இதெல்லாம் ஒரு ராஜா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி.